கர்த்தருடைய பரிசுத்தமான பெயருக்கு புகழ் உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். யோவான் 19ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் பார்க்கலாம். போர் சேவகர்கள் இயேசுவை அரெஸ்ட் பண்ணும்போது இயேசு சுமந்த அவருடைய அவர் ட்ரெஸ்ஸு வச்சுருந்த பேக்கை பிடுங்கிட்டு வந்துட்டாங்க. அவங்க இயேசுவை சிலுவையில் அறைஞ்சிட்டு என்ன பண்ணாங்கன்னா, இந்த ட்ரெஸ்ஸை நம்ம பிரிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு 4 சேவகனுக்கு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக ஒவ்வொன்று பிரிச்சுக்கிட்டாங்க. அவருடைய பேக்கில் 4 ட்ரெஸ் இருந்துருக்குதுங்க. அப்புறம் ஒரு அங்கி இருந்துச்சு. அதில் தையலே போடலை, ஒரு தையல் கூட இல்லையாம் அந்த அங்கியில். ஃபுல்லாகவே நெய்யப்பட்ட அங்கி. அது மட்டும் என்ன சொன்னாங்கன்னா, கிழிக்க வேணாம், நம்ம சீட்டு போட்டு யார் பேரில் வருதோ அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டாங்க. ஏசு சிலுவையில் அரைஞ்சி எல்லாம் முடிச்சுட்டு இவங்க அங்கே பக்கத்துலேயே இருந்துட்டு அவருக்கு உரியதான் நம்ம எடுத்துக்கலாம் அந்த மாதிரி உட்காந்துட்டு இருந்தாங்க. அவருடைய குடும்பம் சிலுவை பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்துச்சு. அவங்க அம்மா மரியாள் உட்காந்துட்டு இருந்தா. மரியாளுடைய சகோதரி, தங்கச்சோ அக்காவோ கிளையோப்பா மரியாள், அவங்க ஏசுடைய சித்தியோ பெரியம்மாவோ கிளையோப்பா மரியாள் அங்கே உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் இயேசுவுக்கு மிகவும் அன்பான சீடன் யோவானும் அங்கே உட்காந்துட்டு இருந்தாங்க. மரியாள் அழுதுகிட்டே இருக்கிறத பார்த்துட்டு இயேசு என்ன சொன்னாங்கன்னா, பெண்ணே தான் சொன்னாங்க, ஸ்திரீயே தான் சொன்னாங்க. அவங்க அம்மானு கூப்பிடல அந்த டைமில். பெண்ணே, ஸ்திரீயே, இவன் தான் உன் மகன், இனிமேலேருந்து இவன் தான் உன் மகன் அப்படின்னு இயேசு அது சொல்கிறார். யோவான் தான் உன் மகன் இனிமேலேருந்து அப்படின்றாரு. அது மாதிரி அந்த யோவானை பார்த்துட்டு இனிமேலேருந்து இவங்க தான் உங்கள் அம்மா அப்படின்றாங்க. உடனே அந்த சீடன் ஏற்றுக்கொள்கிறான். அவருக்கு தெரியுது தன்னுடைய அம்மாவுக்கு ஒரு அன்பான பையன் இனிமேல் கிடைக்க மாட்டான்னு நினைக்கும் போது தான் அவர் யோவானை கொடுக்குறாரு. யோவான் ரொம்ப அன்பானவன் தெரியும், அதனால் தேவன் அன்பான ஒரு பையனை கொடுக்குறாரு. அப்புறம் ரொம்ப தாகமாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. உடனே பக்கத்தில் காடி நிறைந்த பாத்திரம் இருக்கும். எப்பவும் இந்த போர் சேவகர்கள் எங்கே நடந்தாலும் அவங்க ரொம்ப டயர்டாயிடுவாங்கல்ல. அந்த காலத்துலலாம் எவ்வளோ தூரம் நடக்க வேண்டியது இருக்கும்ல. இந்த காடி நிறைந்த பாத்திரம் என்பது அது ஒரு ஒயின் மாதிரி தான். அது அவங்க வச்சுருப்பாங்க. அந்த ஒயினை அடிக்கடி குடிச்சுப்பாங்க இந்த போர் சேவகர்கள். ரொம்ப சோர்ந்து போயிடுவாங்க. அது வச்சுருந்தாங்க, ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாய்க்கிட்ட கொடுத்தாங்க. ஆனால் அவர் அதை வாங்கிக்கல. அது ஏழைகளுடைய ஒயின், அந்த காடி என்பது. அதை அவர் தாகமாக இருக்கிறேன்னு சொன்னார். அது கசப்பும் கலந்துருந்துச்சு அந்த காடியில். அவர் அதை வாங்கி குடிக்கல. வெள்ளைப்போளம், அந்த திராட்சை ரசத்தில் வெள்ளைப்போளத்தை சேர்த்து வச்சுருப்பாங்க. நீங்கள் நீதிமொழிகள் 10:26 பாருங்களேன். பற்களுக்கு காடியும் கண்களுக்கு புகையும் எப்படி இருக்குமோ அப்படியே சோம்பேறியும் தன்னை அனுப்புகிறவர்களுக்கு இருக்கிறான் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கும் பாருங்களேன். அப்போ அந்த காடி அவ்வளோ புளிப்பாக இருக்கும் போல். பல்லு வலிக்கும். கண்கள் புகை வந்தால் கண்கள்லேருந்து கண்ணீர் வரும்ல. பற்களுக்கு காடியும். அப்போ அந்த காடியை குடித்தோன்னா அவ்வளோ புளிக்கும். ஏசு அதை வாங்க மறுத்துட்டார். அது எதுக்காக குடிப்பாங்கன்னா, அந்த வேதனையை அந்த வேதனை நீங்கிடும். அது நீங்காது. அது ஒரு பெயின் கில்லர் மாதிரி. வேதனை தெரியாது, அதுக்கு தான் குடிப்பாங்க. சோல்ஜர்ஸ்லாம் குடிப்பாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணார்னா, ஒத்துக்கலை, வாங்கிக்கல. அப்புறம் சரி, இனிமேல் அவர் தான் தன்னுடைய உயிரை எடுக்கணும். அதனால் அவர் தன்னையே சாய்ச்சிக்கிட்டார். தன்னுடைய தலையை சாய்ச்சிட்டு தன்னுடைய ஆவியை பிதாவுக்கிட்ட ஒப்பு கொடுத்துட்றாரு. நம்ம மற்ற வசனங்களை நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.